Hi friends, welcome to Meena Samil. எல்லாருக்கும் இனிய வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள். இது ஒரு vlog style வீடியோ. இன்னைக்கு சமையல் கிடையாது. vlog உடைய கண்டென்ட் என்னவா இருக்க போகுதுன்னா வரலட்சுமி நோன்பு is right in the corner. வரலட்சுமி நோன்பு வந்தாலே ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே அதனுடைய prep work எல்லாம் நம்ம ஆரம்பிச்சிடுவோம். அண்ட் எங்க வீட்டில் வரலட்சுமி நோன்பு நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், அதுக்கு உண்டான prep work எல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு 2 வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த வருஷம் புதுசாக நான் என்ன உங்களுக்கு காட்ட போகிறேன்னா, ஒன் ஆஃப் அவர் ரிலேட்டிவ் மிஸ்ஸஸ் சாந்தி வெங்கட்ராமன் நாமக்கல்லில் இருக்கிறாங்க. அவங்க வரலட்சுமி நோன்புக்கு ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணுவாங்க. சேலை கட்டுறதா இருக்கட்டும், அண்ட் அவங்களுடைய வரலட்சுமி ஃபேஸ் மோல்டட் ஃபேஸோ இல்லை ரெடிமேட் ஃபேஸோ கிடையாது. ஒவ்வொரு வருஷமே மஞ்சளில் நம்ம கிளே மாடலிங் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃபேஸ் மஞ்சள்லேயே செய்வாங்க. அந்த சிரிச்ச முகமாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்ப்ரெஷன் கோவிலில் சிலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கையெடுத்து கும்பிடணுங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக மோல்டிங் பண்ணுவாங்க. நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன், ஆண்டி எனக்காக செஞ்சு ஒரு வீடியோ அனுப்புங்க, நான் என்னுடைய சேனல் வியூவர்ஸ்க்கு காட்டுறேன் அப்படின்ட்டு. நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓகே சொல்லிட்டு சேலை கட்டுற மாதிரி ஒரு வீடியோவாகவும், அதுக்கப்புறமா இந்த மஞ்சளில் மாடலிங் பண்ணுறதா ஒரு வீடியோவாகவும் அமைச்சிருக்காங்க. ஆடியோடைய குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் நான் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சாந்தி ஆண்டி, என்னுடைய ரிக்வெஸ்ட் நீங்கள் உடனே ஆக்செப்ட் பண்ணி வீடியோ செஞ்சு அமிச்சதுக்காக. அண்ட் செகண்ட் தேங்க்ஸ் என்னுடைய கசின் சிஸ்டர் பிரீத்திகாவுக்கு, ரொம்ப பொறுமையாக அழகாக வீடியோ எடுத்து அமிச்சிருக்காங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சேலை கட்டுறதை பற்றி. வரலட்சுமி கொஞ்சம் சின்ன சைஸ், அதாவது மினியேச்சர் வெர்ஷனில் தானே நம்ம சாமியெல்லாம் வைப்போம். அப்போ சாரியோடைய லென்த் ரொம்ப பெருசாக இருக்கும்போது நம்ம பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட்டுவோம். பாதியாக ஃபோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணுவோம். ஆனால் இவங்க வெளி பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு வேஸ்ட் ப்ளீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது டபுள் லேயர் வர்ற மாதிரி செஞ்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியும் செஞ்சுருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலட்சுமி எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம ஸ்டூலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை மார்க்கெட்டில் ரெடியாக ஸ்டாண்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நான் சொன்ன அந்த ரெடிமேட் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இதுதான். நம்மளுக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சாரியை பிகினிங் போர்ஷன் ஆஃப் த சாரியும் பல்லு போர்ஷன் ஆஃப் த சாரியும் கொஞ்சம் விட்டு வச்சுட்டு இடையில இருக்கிற போர்ஷனை நம்ம ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அசையாதபடி சேஃப்டி பின்னால் செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இன்னுமே நல்லது. அண்ட் பிகினிங் போர்ஷன், நம்ம விட்டு வச்ச பிகினிங் போர்ஷனும் சரி பல்லு போர்ஷனும் சரி 2 லேயர்ஸுமே ஒரு பக்கமாக வர்ற மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாண்டோடைய ஹைட்டை மெஷர் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற சாரி ஃப்ரண்ட் பக்கமாக நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் அந்த 2 லேயர்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சாரி 2 லேயர்ஸாக ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. அந்த செகண்ட் லேயர் அப்படிங்கிறது நம்ம ஓவர்லேப் பண்ண இந்த லேயர் தான். இந்த ஃபோல்டும் அசையாதபடி அந்த ஃபோல்டு ஆண்டி கையில் பிடிச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின்னால் செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அசையாமல் இருக்கும். சேஃப்டி பின்னால் செக்யூர் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் இனிமேல் அட்டாச் பண்ண வேண்டியது தான். இந்த ஸ்டாண்ட் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னுமே கூட ஹைட் ஆல்ட்ரு பண்ணணுன்னா கூட நம்ம ஹைட் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அசையாமல் இருக்கிறதுக்காக இடுப்பு கிட்ட நல்ல ஒரு ஸ்டர்டியான த்ரெட்டு, சணல் கயிறுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி த்ரெட்டால் கூட நல்ல டைட்டாக கட்டிக்கலாம். அசையாதபடி நல்ல ஸ்டர்டியாக இருக்கும். இப்போது உள் பக்கமாக நம்ம இந்த ரெகுலர் சாரியை நம்ம சொருகுவோம் பார்த்தீங்களா, உள் பக்கமான சாரி தட் இஸ் இப்போ மேலே இருக்குது இல்லைங்களா, அந்த லேயர் இப்படி பின்னுக்கு கொண்டு வந்துட்டு உள்பக்கமாக வச்சுட்டு டெம்பரவரியாக தான் நம்ம உள்ளே இது டக் பண்ணி வைக்கிறோம். ஒரு சேஃப்டி பின்னால் அதுவுமே நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த லேயர் திரும்பவும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ டெம்பரவரியாக நம்ம ஒரு பின்னால் செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ரெகுலர் செஸ்ட் ப்ளீட்ஸ் தான். அதாவது நம்ம ஒரிஜினலி அந்த பல்லு ஏரியா இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம எப்படி நம்ம சேலை கட்டிக்குவோமோ அதே மாதிரி நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸ் சின்ன சின்னதாக வச்சா அழகாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம லைஃப் சைஸ் அப்படிங்கும்போது சில பேர் 5 ப்ளீட்ஸ் இல்லை 6 ப்ளீட்ஸ் வச்சுப்பாங்க. பொம்மை அப்படிங்கிறது சின்ன ஒரு மினியேச்சர் வெர்ஷனாக இருக்கிறதுனால இன்னுமே கூட நிறைய ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அம்மனுக்கு நம்ம சேலை கட்டணும் அப்படின்னு நினைக்கும்போது முடிஞ்ச மட்டும் பிளெயின் கலர்ஸாக இருந்தால் இல்லை பார்டர்ஸ் சின்னதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப எடுப்பாக இருக்கும்.
ஏன்னா பெரிய பார்டர்ஸாக இருக்கும்போது வந்து டிஸ்பிளே ஏரியா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால செலக்டிங் த சாரீ இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் முடிஞ்ச மட்டும் பிளெயின் கலர்ஸாக இருந்ததுன்னா நம்ம மேலே போடுற ஜுவல்ஸ் வந்து நல்ல எடுப்பாக இருக்கும். ஸோ ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அப்படியே பின்னாடி போயிட்டு நம்ம ரெகுலராக எப்படி சாரீ கட்டிக்குவோமோ அதே மாதிரி வச்சுட்டு ஹைட்டு, அதாவது பல்லுவோடைய ஹைட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சேஃப்டி பின்னால் செக்யூர் பண்ணிவிட்டு செஸ்ட் ப்ளீட்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். செஸ்ட் ப்ளீட்ஸ் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமாவே வந்து ஓரளவுக்கு ஃபார்ம் வந்திருக்கு அப்படின்னா பாருங்கள். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ப்ளீட்ஸ் வந்து இப்படி ஓவர்லாப் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம சேஃப்டி பின் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பின்னை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து ப்ளீட்ஸ் வந்து அப்படியே ஃப்ளேர் அப் ஆகுது பாருங்கள். ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு உள்ளே டக்கின் பண்ணுறதை விட இப்படி வெளிப்பக்கமாக வந்து நம்ம எக்ஸ்போஸ்டாக இருக்கும்போது டபுள் லேயர் வந்து ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம டெம்ப்ரவரியாக பிகினிங் ஆஃப் த சாரியை வந்து உள்ளே டக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லேயரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த பார்டர் போர்ஷன் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இது வந்து அம்மனுக்கு வந்து ப்ளவுஸாக வந்து அவங்க மாற்ற போகிறாங்க. இப்போது இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த சாரியே வந்து நம்ம ப்ளவுஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து வித் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அந்த சாரிக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி இது சேம் கலர் ப்ளவுஸ். இந்த மாதிரி வேணும்னா இந்த ஐடியா வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டக்கின் பண்ண லேயர் டக்கின் பண்ணதாகவே இருக்கட்டும். எனி அதர் ஃப்ரெஷ் ரெவிக்க துணியை நீங்கள் எடுத்துகிட்டு அதுவும் வந்து இதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸாக வச்சு பின் பண்ணிக்கலாம். அதில் பார்டர் இருந்தால் வெல் அண்ட் குட், பார்டர் இல்லைன்னா ஏதாவது ஒரு லேஸ் வச்சு கூட நம்ம அழகுபடுத்தி பார்க்கலாம். ப்ளவுஸ் போர்ஷன் முடித்ததுக்கு அப்புறமா இடுப்பு கிட்ட வந்து சாரீ அசையாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒட்டியானம் மாதிரியோ ஹிப் செயின் மாதிரியோ நம்ம போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு த்ரெட்டால் வந்து நல்லா செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்ல ஃபார்ம் கிடைக்கும். அந்த த்ரெட்டு வந்து மறைக்கிற அளவுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆர்னமெண்ட் போட்டுக்கலாம், ஒட்டியானமோ ஹிப் செயினோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ டோட்டலாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சாச்சு. கோவில் எல்லாம் சிலை இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரலக்ஷ்மிக்கு டபுள் லேயர் சேலை எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சாந்தி ஆண்டி ஃபார் சென்டிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.